உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட நாம் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மிகவும் சந்தோஷம். இதில் இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய கேலண்டர் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மைனர் ப்ராஃபிட்ஸ், அதாவது தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு புத்தகம் பார்த்துனே வரும். அதில் ஹோசேயா, யோவேல், ஆமோஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துன்னு இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒபடியா என் புத்தகம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு புத்தகம், உபடியா புத்தகம். இதில் நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலைப்பு பார்த்திங்க அப்படியே இந்த மாதம் முழுதும் பார்க்க போகிறது காட் ஆஃப் டெலிவரன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்துக்குள்ளும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். வசனத்தை நாம் பார்ப்போம். அதில் ஒபேயா 17ஆம் வசனம், ரைட்டா? அதில் அதிகாரம் 1 தான், 17ஆம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு இங்கிலீஷில் வாசிக்கிறேன். பட் ஆன் மவுண்ட் ஜாயன் வில் பி டெலிவரன்ஸ், இட் வில் பி ஹோலி and the house of Jacob will possess its inheritance. பாருங்கள், இந்த வசனம் ரொம்ப எனக்கே ஒரு ஆண்டவர் என்ன பேச போகிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு சில விஷயங்கள், வெளிப்பாடாக நமக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற ஒரு சில காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் மூலமாக டெலிவரன்ஸ், ரைட்டா, விடுவிக்கிறார் ஆண்டவர் சீயோன் மலையிலிருந்து. ரைட்டா? சீயோன் மலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீயோன் மலை கர்த்தருடைய ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தர் உடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். ஹீ டெலிவர்ஸ் அஸ். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை பல காரியத்திலிருந்து விடுவித்து மீட்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அது கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் டெலிவரன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டுடே. நிறைய காரியங்களில் வி நீட் டெலிவரன்ஸ், ரைட்? தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இன் அவர் லைஃப். ஃபினான்ஷியல் கட்டுகள்லேருந்து, வியாதிகள்லேருந்து, பலவீனங்கள்லேருந்து, ஸ்ட்ரெஸ் அண்ட் நிறைய கவலைகள், நிறைய பேருக்கு நிறைய கவலைகள், இதிலேருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்பது தான் இந்த மாதத்தின் தலைப்பாக இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்யப்படுகிற இந்த வசனத்தில் ஒரு 4 பகுதிகள் இருக்கிறது. அந்த 4 பாயிண்ட்ஸ் தட் we can see. ஒன்று என்னென்னா, மவுண்ட் ஜயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீயோன் மலை அப்படின்னு பார்த்தோன்னா, மவுண்ட் சயன் எதற்கெல்லாம் அறிகுறியாக இருக்கிறது? முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்னம், காட்ஸ் ப்ரெசன்ஸ். கர்த்தர் அவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நம்மை விடுவிக்கும், நம்மை வழிநடத்தும் ஒரு பிரசனமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னா, we have to take one step forward. ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த மாதத்தில் அப்பா உம்முடைய பிரசன்னம் என்னை நடத்தட்டும் அப்படின்னு கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு வாக் இன் யுவர் ப்ரெசன்ஸ் வேர்எவர் யூ லீட் மீ அப்படின்னு கேட்போம். ஏன்னா அவருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பது ரொம்ப முக்கியம். காட்ஸ் ப்ரெசன்ஸ், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பது. அப்போ பாருங்கள், அதிகமான ஜெப நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெரி குட். ஆக்சுவலி ஜெப நேரங்கள்,
மெடிடேஷன் ஆன் த வேர்ட், நிறைய வார்த்தை அதிகமாக நம்ம தியானிக்க வேண்டும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப லிமிட்டட் டைம் நம்ம வாழ்க்கையில் நிறைய டைம் நிறைய இருக்குது. நம்ம 24 ஹவர்ஸில் நிறைய டைம் இருக்குது. ஆனால் நம்ம கர்த்தருக்கும் வேதத்திற்கும் ஜெபத்திற்கும் சபைக்கும் நம்ம கொடுக்குற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 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 நாளில் பார்த்தோம் அப்படின்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்றது அதுவே பெரிய விஷயமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we are very busyன்னு சொல்கிறோம். I am very busy, I am not able to attend this, I am not able to attend the church அப்படின்னு சொல்கிறோம். அது சரியான ஒரு ரீசன் கிடையாது. டைம் இஸ் மூவிங் ஃபார்வர்ட், தட் இஸ் கரெக்ட். நேரம் நமக்காக நிற்கவில்லை, போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்கும், ரைட்டா? பிள்ளைகளுக்கு செலுத்துவதற்கு நேரம் இருக்கலாம், சில பேருக்கு நம்முடைய வேலைக்கு நேரம் இருக்குது. நிறைய பேருக்கு வேலை தான் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கும் வேலை வேலை வேலை, தொழில் வேலை தொழில் வேலை அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கடவுளாகவே மாறிவிட்டது, கடவுளுடைய பிரசன்னமாகவே மாறிடுச்சு. காட்ஸ் ப்ரெசன்ஸ் எங்கே, உங்களுக்கு கடவுள் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி கேட்டோம் சில பேர் அப்படின்னா, வேலை தாங்க எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. என் வேலை தாங்க எனக்கு கடவுள். காலையில் 8-7 மணிக்கு நான் ஆஃபீஸுக்கு போனேன்னா 5-6 மணிக்கு வரேன், இல்லை 8-9 மணிக்கு வரேன். என் தொழில் என் வியாபாரத்துலேருந்து 10-11 மணிக்கு வரேன். இதுதாங்க எனக்கு சோறு போடுது, இதுதான் எனக்கு கடவுளாக மாறிவிட்டது. நிறைய பேர் அப்படி தான் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு குடும்பத்தை பார்த்துக்கொள்வது, குடும்ப வேலை, அந்த வேலை இந்த வேலை, துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, பிள்ளைகளை அனுப்புறது வேலை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை, ஒர்க், கரியர், படிப்பு, இதெல்லாம் நமக்கு கடவுளாக மாறிக்கொண்டு வருகிறது. ஏன் என்னால் இது தீர்மானமாக சொல்ல முடியும் அப்படின்னா, நான் ஏன் உங்களுக்கு இந்த அட்வைஸை கொடுத்துன்னு இருக்கேன்? வேதத்திலிருந்து கர்த்தர் பேசுவது என்ன பேசி கொண்டிருக்கிறார்னா, கர்த்தரை நீ உண்மையான ஆண்டவரை நீ மறந்துவிட்டு, உனக்கு வேலை கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு, உனக்கு படிப்பை கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு, உனக்கு குடும்பத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு, உனக்கு பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு, உனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு அதை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். அப்போது இந்த முதல் குறிப்பில் கர்த்தருடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் தங்கி இருந்து அவர் வழி நடத்துதலில் நாம் நடக்க வேண்டும். உங்களுடைய தொழில், உலக பிரகாரமான காரியங்கள், படிப்போ எதுவுமே, குடும்பமோ, இது உங்களுக்கு கடவுளாக மாறிவிடக்கூடாது, ரைட்டா? இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க வேண்டும். அதான் 2வது குறிப்பு. கர்த்தருடைய பிரசன்னம், மவுண்ட் சயோன் will be delivered. ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் என்கிறார். விடுவிக்கிறார் என்றால் என்ன? விடுவித்தல் என்றால் என்ன? டெலிவரன்ஸ் என்றால் என்ன? அந்த சங்கிலிகள் போல நம்மை கட்டி இழுக்கிறது சிலது. உண்மையாலே சங்கிலிகள் கட்டி இழுக்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் சில காரியங்கள் நம்மளை கட்டி இழுக்கிறது. நிறைய பேருக்கு பாருங்கள், நான் நிறைய பேர் கூட பேசியிருக்கேன். அவங்களாம் சொல்வது இதுதான், பாஸ்டர் எங்களுக்கு பைபிளை படிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது. சர்ச்சுக்கு ரெகுலராக போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது, நேரத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் சூழ்நிலை அப்படி இல்லை. சபைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஊழியங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எங்கள் ஃபைனான்ஷியல் கட்டுகள் எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி டெலிவரன்ஸ், அதாவது வாழ்க்கையில் விடுதலை வேண்டும், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டெலிவரன்ஸ் வேணும் அப்படின்னா விடுவிக்கிற ஆண்டவரால் தான் அதை செய்ய முடியும். அப்போது ஆண்டவரிடத்தில் நாம் சரணடைய வேண்டும். we need deliverance in our life. விடுதலை வேண்டும். விடுவிக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. அப்போ இது எல்லாம் உடைக்க முடியும். யாரால் உடைக்க முடியும்?
யாரால் உங்கள் சங்கிலிகளை உடைக்க முடியும்? நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆசையினால், பலவீனத்தினால், சுகவீனத்தினால், வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இதை விரும்புகிறாரா? இல்லை. இஸ் தட் காட்ஸ் பிளான்? கர்த்தருடைய திட்டமாயுது உங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஒருவேளை கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிறார் என்றால் அது வேற. கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிறார் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் ஒரு போராட்டத்தில் போய் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை சோதித்து பார்க்கிறார் என்று நன்றாக தெரியும். ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ஆபிரகாமுக்கு நன்றாக தெரிந்தது கர்த்தர் அவனை சோதிக்கிறார் என்று. அவன் அந்த பரீட்சையில் வெற்றி பெறுகிறான். அவன் புலம்பவில்லை, ஆண்டவரே எனக்கு போராட்டமாக இருக்கு, என்னை விடுவீங்க, மன கஷ்டமாக இருக்கு, என்னை விடுவீங்க, பயங்கரமான எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேக் ஸ்லைடிங்காக இருக்குது, என்னை விடுவீங்க, இப்படியெல்லாம் ஆபிரகாம் சொல்லவில்லை. அவனுக்கு நல்லா தெரிஞ்சது ஆண்டவர் என்னை சோதித்து கொண்டிருக்கிறார் என்று. விசுவாசத்துடன் ஆண்டவர் பின்னாடி போனான். இன்றைக்கு கூட நம் வாழ்க்கையில் ஆண்டவர் சோதிக்கிறார் என்பது வேறு. ஆனால் நாமளே நம்முடைய செயல்களினால் நிறைய கட்டுகளில், உலக பிரகாரமான கட்டுகளிலும் உலக ஆசையிலும் விழுந்திருக்கிறோம். we need deliverance. நம்ம குடும்பத்திற்கு ஒரு விடுதலை அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மீட்பர், அவர் இரட்சகர், அவர் விடுவிக்கும் ஆண்டவர். Lord Jesus Christ is our deliverer. This month you shall be delivered from all bondages in the name of the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா கட்டுகளிலும் நீங்கள் இந்த மாதத்தில் விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அது நடக்கும். டெலிவரன்ஸ். மூன்றாவது குறிப்பு 10 அப்படின்னா, இந்த வசனத்தில் த ஹவுஸ் ஆஃப் பரிசுத்தம், ஹோலினஸ், இட் வில் பி ஹோலி போட்டிருக்கு. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். என்ன அப்படின்னா, கர்த்தருக்காக பிரித்தெடுத்த வாழ்க்கை தான் பரிசுத்தம். sanctified to be holy. Right? பிரித்தெடுத்தல் என்றால் sanctified என்றால் பிரித்தெடுத்தல். ஆனால் பரிசுத்தம் என்றால் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதான் பரிசுத்தம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆலயத்தில் தங்கத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தது. vessels of gold. These vessels of gold were sanctified and were holy for God's purpose only. கர்த்தருடைய வேலைக்காக இந்த பாத்திரங்கள் பரிசுத்தமாக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் கர்த்தருக்கு மட்டும்தான் அது பயன்பட்டு கொண்டிருந்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்தம் என்றால் you shall be used for God and no other thing else. Is your life for God? கர்த்தருக்காக இருக்கிறீர்களா? அதுக்காக நான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு, எல்லா படிப்பையும் தூக்கி போட்டு, குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு நான் ஆண்டவருக்காக நான் இதை செய்ய அப்படிலாம் நான் சொல்ல வரல. நிறைய பேர் அந்த தவறுகளை செய்கிறார்கள். Unless God specifically calls you to leave everything and come, please listen to God's voice. ஆண்டவர் திட்டவட்டமாக சில காரியங்களை சொல்வார், அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்குவார். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஓகே, இந்த வேலையை விட்டுட்டு வரணும் கர்த்தருக்காக, இந்த படிப்பை விட்டுட்டு வரணும் கர்த்தருக்காக. அப்போ தான் நமக்கு தெளிவாக ஆண்டவர் நடத்துவார். ரைட்டா? என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்களை தெளிவாக நடத்தி இருக்கிறார். அவரே சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் பிரகாரம்தான் நான் என்னுடைய வேலையை எல்லாம் விட்டு நான் கர்த்தரின் ஊழியத்திற்காக வந்தேன். சரிங்களா? இப்படி தான்
கர்த்தருக்காக பணி செய்ய வேண்டும் என்பது கிடையாது. ஊழியம் என்பது கர்த்தருக்காக ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறாரோ அதன்படி நடப்பது தான் ஊழியம். சரிங்களா? முழு நேர ஊழியம்தான் ஊழியம் என்பது கிடையாது. அதனால் கர்த்தர் உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார் என்றால் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஊழியம் செய்கிறவர்கள் மட்டும்தான் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறாரா? இல்லை, அப்படி கிடையாது. எல்லா நபர்களையும் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன? எல்லாரும் கடவுளுடைய வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நபர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய பாத்திரம் கர்த்தருக்கு மட்டும்தான். கரெக்டுங்களா? அப்போது என்ன அர்த்தம்? யூ ஷுட் பி அவைலபிள் for God's desires and God's purpose. Right? அது ஒரு வகையான பரிசுத்தம் என்று சொல்லலாம். அதை தவிர தவறான உலக பிரகாரமான இச்சையான காரியங்கள்லேருந்து விலகி இருக்க வேண்டும். ரைட்? அதுவும் பரிசுத்தம் தான். ஏனென்றால் all these illegal worldly lustful things வெளியே நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், பரிசுத்தம் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு குறிப்பு பார்த்திங்கன்னா, யாக்கோபின் வீடு அதை சுதந்தித்து கொள்வார்கள் என்று. The house of Jacob will possess its inheritance. பாருங்கள், யாக்கோபின் வீடு யார்? இஸ்ரவேலர்கள் யாக்கோபின் வீடு. யூதா மக்கள் யாக்கோபின் வீடு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் புறஜாதிகள் நாம் யாக்கோபின் வீடா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நாம் எல்லாம் யாக்கோபின் வீட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Through the blood of Jesus Christ we can claim the inheritance that Abraham or the house of Jacob deserves. The same inheritance we also can claim it, because through the blood of Jesus Christ we are called together to the Father. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நாமெல்லாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சுதந்திரித்துக் கொள்வது இன்ஹெரிட்டன்ஸ். தே ஷல் இன்ஹெரிட் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ இந்த மாதம் பாருங்கள், திஸ் மந்த் we are the people of God. We are the people of God. This month we shall inherit what God gives us. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சுதந்திரித்து கொள்ள நிறைய காரியங்களை கொடுப்பார். மேபி நீங்கள் புதிய காரியங்களை வாங்கலாம், ஒரு காரியத்தை புக் பண்ணலாம். ரொம்ப நாளாக யோசித்து கொண்டிருந்தீங்க, ஆனால் ஆண்டவர் அதற்கு வழிகளை உண்டாக்குகிறார். புதிய இடங்களில் கட்ட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாளாக போராடி கொண்டு இருந்த காரியங்கள் ஆண்டவர் அதை சுதந்திரித்து கொள்ள இந்த மாதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சுதந்திரித்து கொள்ள போகிறீர்கள். ரொம்ப நாளாக கட்ட முடியாமல் இருந்த இடங்களில் கட்டப் போகிறீர்கள். வாங்க முடியாத இருந்த காரியங்களில் வாங்க போகிறீர்கள். அது பொருட்களோ நகையோ இல்லை ஒருவேளை ஒரு வீடோ இல்லை இடமோ தெரியாது. ரைட்? ஏன் இந்த மாதிரி ஒரு பொருட்கள் நிறைந்த ஆசீர்வாதத்தை பற்றி, ப்ராஸ்பெரிட்டி பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறீங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கு எந்த ஒரு சிறிய காரியம் சொன்னாலும் அதை அவர்கள் ப்ராஸ்பெரிட்டியாக இருக்கிறது, இது ப்ராஸ்பெரிட்டி டாக்டர்னாக இருக்குமோ என்று யோசிக்கிறார்கள். அல்லவே அல்ல. செழிப்பு என்பது வேற, ஆசீர்வாதம் என்பது வேற, பிளெஸ்ஸிங் என்பது வேற. ஆண்டவர் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை இந்த மாதத்தில் கொடுப்பேன் என்கிறார். அதுதான் வசனம் சொல்கிறது. You shall inherit. Hallelujah. Praise God. So God will give you maybe a new job, maybe a new college. God will give you many new things. You shall inherit.
ரைட், நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஒருவேளை இதுவரைக்கும் போராடி கொண்டு இருந்து இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து கொண்டு இருந்த ஒரு 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 இடம் மேபி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்த வசனத்தில் நீங்கள் ஞாபகமாக கவனமாக இருந்து, ஆண்டவரே நீங்கள் சொன்ன வசனம் யாக்கோபின் வீட்டு சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீரே, அதன்படி நான் யாக்கோபின் வீட்டில் இணைந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் பரலோகத்தில் உங்கள் முன்னாடி இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நான் யாக்கோபின் வீட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததிகளாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கும் கிருபையை தாங்க அப்படின்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நாம் இந்த மாதத்தில் சுதந்திரித்து கொள்ள பலத்தை தருவார். ஹல்லேலூயா. மேற்கொண்டு இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை வேளையில் செய்திகள் இதுக்கு இந்த வசனம் ரிலேட்டடாக நிச்சயமாக இருக்கும். ஆண்டவர் நிறைய புதிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை செய்திகளும் தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சபையின் செய்திகளை ஐஎம் டிவியில் வருகிறது, ஐஎம் யுனைடெட்டில் வருகிறது, ஐஎம் சாங்சுரி சபையில் வருகிறது, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டா எல்லா சோஷியல் மீடியாலையும் போடுறாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. அப்பா, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. உங்களுடைய வார்த்தையே எங்களுக்கு விடுதலை அப்பா. நாங்கள் இப்போவே விடுதலை பெற்றுக்கொண்டோம் அப்பா. Deliverance. All chains are broken. All bondages are broken right now, Lord Jesus. Right now. Heavenly Father, as the word is declared, as the word is pronounced from the Mount Zion, Lord Jesus, Heavenly Father, from the Mount Zion, Lord Jesus, Heavenly Father, from thy presence, Lord, hallelujah, there is deliverance, Lord. இன்றைக்கே இப்பொழுது விடுதலை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த மாதத்தில் அப்பா எல்லா சங்கிலிகள் உடைகிறது, எல்லா கட்டுகள் உடைகிறது, எல்லா பாரங்கள் உடைகிறது. ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் நீங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எந்த வியாதி எந்த பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். Hallelujah. Let there be deliverance in the name of the Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவரே அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசின் அந்தகார சக்திகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எங்கள் ஆண்டவரின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. எல்லாத்தையும் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Praise God. அப்பா தேவரே, அதே போல பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க. நீங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள இந்த மாதத்தில் கிருபை தாங்க. புதிய காரியங்களை வாங்கவோ கர்த்தாவே தேவரீர், புதிய வேலையோ கட்டிடங்களை கட்டவோ அப்பா தேவரீர், புதிய காரியங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக கொடுக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. The blessings that you have in our life, let us inherit, Lord. Let us inherit whatever you have kept for us, Lord. Hallelujah. Praise God, Jesus. Heavenly Father, we praise you, Lord. We praise you, Lord. இந்த மாதத்தில் கர்த்தாவே தேவரீர் எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி. Thank you, Lord, for thy prophetic words. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Hallelujah. Praise God. Hallelujah. ஆண்டவர் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே செய்வாராக. ஆமென்.